சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நான் நல்லா இருக்கேன் சாமி. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா சாமிமார்களும் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுக்கான மகர ஜோதி தரிசனத்துக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு எல்லா சாமிமார்களும் கையெடுத்து கும்பிட்டுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உண்மையிலே இது ஐயப்ப பக்தருக்கான வீடியோ தான். உங்களுக்கு இடையில பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இப்போவே வீடியோ பார்க்காதீங்க சாமி. ஏன்னா பாதி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் டவுட்டு கேட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது சாமி. ஏன்னா நான் ஒரே ஒருத்தன் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த உதவியை. திருப்பி எனக்கு கமெண்ட் படித்து உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னா நீங்கள் வருத்தப்படுறீங்க. அதனால தான் சாமி. சாமி இன்றைக்கி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/1/2025. இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா 8/1/2025. நேற்று பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு சிறப்பு டோக்கன் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பலை சாமி. அதே சம்பவம் எனக்கு இப்போ நினைவுக்கு வந்துகிட்டே இருக்குது சாமி. இதே நிலைமை விட்டுச்சு அப்படின்னா சபரிமலையில் இதை நடக்க போகுது. இது யார் காரணம்னா நீங்கள் தான் காரணம். பக்தர்கள் நீங்கள் தான் காரணம். திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஸ்பாட் புக்கிங் கொடுக்க மாட்டோம், ஆன்லைன் புக்கிங் தான் ஒன்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால் வந்து ஸ்பாட் புக்கிங் கொண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு 10,000 பேர்னு சொன்னாங்க. 70,000 பேரை வந்து விர்ச்சுவல் கியூவில் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது 10,000 பேர் தான் சாமிமார்களே. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 30,000 வரைக்கும் ஸ்பாட் புக்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தேதி நான் பேசிகிட்டு இருக்க தேதி 9ஆம் தேதினாலும் இன்றைக்கி நான் என் இன்றைக்கி எனக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி கூட வந்துருக்கலாம் ஸ்பாட் புக்கிங். ஆனால் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் தேதி இருக்கும்போது இன்றைக்கி யாரெல்லாம் வரான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி புக் பண்ண வராங்க, 11ஆம் தேதி புக் பண்ண வராங்க, இதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி புக் பண்ண வராங்க. கேரளா காவல்துறை திருவிதாங்கூர் தேவசம் போர்டெல்லாம் எதுவுமே செய்ய முடியல. நீங்கள் என்னைக்கு வாரீங்கன்னு கேட்டு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதான் நீங்கள் விர்ச்சுவல் கியூ புக்கிங் நான் இந்த தேதி நான் சபரிமலை சன்னிதானம் வருவேன், நீங்கள் புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணிவிட்டு வேறு ஒரு தேதியில் நீங்கள் வரும்போது அந்த தேதியில் புக் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிரச்சனைகள் ஏற்படுது. இதுதான் நேற்று நடந்தது. நேற்று என்ன தேதினா 8/1/2025 பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வரும்போது கீழே பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பிரிட்ஜு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே போக முடியல. தரிசனத்துக்கு 12லேருந்து 13 மணி நேரம் ஆகுது. என்ன சொன்னால் அவங்க சொல்கிறாங்க 70,000 பக்தர் தான் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் கியூவில். ஸ்பாட் புக்கிங்கில் வர்றவங்களுக்கு தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மற்ற நாள் புக் பண்ண சாமிக்கெல்லாம் வந்துடுறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்கில் போய் நிற்கிறீங்க. 10,000 தான் சொல்லியிருந்தாலும் திருவிதாங்கூர் தேவசம் போல் அதிகமான பக்தர்கள் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை காரணமாக வச்சு நம்மளும் வந்துருந்தோம் சாமிமார்களே. அவங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கமாண்ட்லாம் கொடுக்கும். இதுக்கு நம்ம தான் காரணம். என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் போங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பார்த்து போங்க சாமிமார்களே. எல்லாம் தள்ளு முள்ளு அப்படி பண்ணிட்டு வரீங்க சாமிமார்களே. 41 நாள் 48 நாள் நீங்கள் விரதம் இருக்கீங்க. அங்கே ஐயப்ப பக்தர்களாக இருக்கீங்க. பம்பா வந்தோடனே இல்லை பெரிய பாதம்லேருந்து சாமி பாதம்ட்டு ஓடுறீங்க. பம்பா வந்தோடனே ஓடுறீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க. நம்ம எத்தனையோ இடத்துல பஜனைகள் பார்த்துருக்கோம் சாமிமார்களே. நம்ம ஊர்லேயே பஜனை பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பஜனையை கூட இந்த 14 மணி நேரம் இந்த 15 மணி நேரம் கியூவில் இருக்கும்போது யாருமே ஒரு பஜனை கூட படிக்கல. நான் பஜனை படிங்கன்னு சொல்ல, உங்களை அடக்கி வச்சு ஒரு இடத்துல தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் தடுப்பை தாண்டி நீங்கள் போகிறீங்க. சாதாரண மனிதனாக நான் இருந்தால் நான் போகலாம். என் தலையில் இருமுடி இருக்குது, என் மேலே ஐயப்பனே இருக்கார், நான் ஐயப்பன் மாலை அணிஞ்சிருக்கேன், அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. 100 பேர் இருந்த இடத்துல எத்தனை இடத்துல முழுசாக சரணகோஷங்கள் ஒழிச்சுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். உங்களை யார் கூப்பிட்டு வரா தெரியுமா? சத்தியமாக குருசாமி கிடையாது சாமிமார்களே. இவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் குருசாமி கூட வரீங்க? எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு வந்து மட்டும்தான் குருசாமியோட வராங்க. 10 விழுக்காடு சும்மா வராங்க, எங்கேயோ மாலை போட்டுக்கிறாங்க, அவங்களே இருமுடி கட்டுறாங்க. யாராவது ஒரு குருசாமி கிட்ட அவங்களே வந்துடுறாங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். 48 நாள் விரதங்கள் கூட விரதம் எடுக்காமல் 41 நாள் விரதம் எடுக்காமல் அவங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு எப்படி போகணும் என்ன முறைன்றது தெரியல சாமிமார்களே. இவங்க தான் இவ்வளோ மாதிரி இருக்கும்போது இவங்களை முறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் சாமி, இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இந்த சிறப்பு, இந்த இடத்துல சரம் குத்தணும்னு சொல்லி தெரியல. இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடம் புதிய சரங்குத்தி சபரிபீடத்தை சொல்கிறாங்க சாமி, அது புதிய சரங்குத்தியா சாமி? எனக்கே வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த நிலைமையில் இப்போ இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் எந்த தேதியில் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தேதியில் வாங்க. ஏன்னா மற்ற சாமிமார்களுக்கும் இது வந்து பிரச்சனையாகும். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து செப்டம்பர் மாதமே இதுக்கான எல்லாமே நியூஸ் பேப்பரில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோன்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க. நானும் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா நானும் என்னுடைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். அக்டோபர் மாதத்துல அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் யாருக்காக வேலை பார்த்துட்ருக்கோம்? நாங்கள் உங்களுக்காக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யார் எப்படியும் போகிறோம், நான் இப்படி
இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கூட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழந்தைகளாம் வச்சுருக்காங்க சாமிமார்களே. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதனோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க. அது சொல்கிறேன், ஏன் பாதிக்கப்படுறீங்கன்றதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 9ஆம் தேதி காலையில் வரைக்கும் ஸ்பாட் புக்கிங் எங்கே இருந்துச்சு? பம்பாவில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தூக்கி நிலக்கலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குண்ணா சாமிமார்களே, 2020 ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் அப்படின்னா, நீங்கள் நிலக்கல்லில் பாஸை வெரிஃபை பண்ண பிறகு தான் நீங்கள் பம்பா வர முடியும். பம்பாலையும் வெரிஃபை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? உங்களை சன்னிதானம் அனுப்புவாங்க. 2 இடத்துல வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மகரஜோதி தரிசனம் கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அங்கே கொண்டு போயிட்டாங்க. நிலக்கலுக்கு அப்புறம் டிக்கெட் இருந்தால் மட்டும் உள்ளே போனால் எத்தனை பேர் மட்டும் நீங்கள் போக முடியும்? உங்கள் கூட்டத்தை அப்படியே நிலக்கல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இது யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். நான் பேசிகிட்டு இருக்கேன், நானும் தான் காரணம். நான் கூட ஏதோ தவறுகள் செஞ்சுருக்கலாம். எல்லாருமே 100% பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க சாமி. அதனால் நான் சொல்கிறேன், இனி வரும் காலங்களில் நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அன்னைக்குரிய டிக்கெட் வச்சுட்டு அன்னைக்கு போங்க. அதுக்கு முந்தின நாளோ மறுநாளோ நீங்கள் போகாதீங்க. ஸ்பாட் புக்கிங் தராங்கன்னு சொல்லி சும்மா நீங்கள் வராதிங்க. இப்போ நான் பார்த்துருக்கேன் சாமி, நிறையா சாமிமார்கள் பார்த்தீங்கன்னா போன மாதம் இருமுடி கட்டி ஏறிருக்காங்க, இந்த மாதம் இருமுடி கட்டி ஏறிருக்காங்க. அந்த கேப்புக்கும் இந்த கேஸுக்கும் 20 நாள் 10 நாள் டிஃப்ரெண்ட் கூட இல்லை. கேட்டால் நான் வந்து ஒரு நீங்கள் இருமுடி கட்டி வாரீங்களா, அதுக்கான கால அவகாசம் கூட தான் 1 மண்டல விரதம் கண்டிப்பாக இருந்து நீங்கள் வாங்க. 1 மண்டல விரதம் இருக்காமல் நிறையா, நான் இப்போ மன விருந்து சொல்கிறேன். சும்மா ஒரு நிறைய பேர் போடுறாங்க ஆன்மீக சபரிமலை சுற்றுலா, சபரிமலை ட்ரிப்புன்னு போட்டு வருது செய்திகள்லாம் படிக்கும்போது, அது என் சத்தியமான பொண்ணு 18ஆம் படிக்கும் மேலே என் ஐயன் தவம் இருக்காரா, நீங்கள் வாட்டில் இப்படி வந்துட்டீங்கன்னா எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது சாமி. செல்ஃபி எடுத்து போடுறாங்க சாமி, சன்னிதானத்துக்கு முன்னாடி செருப்பு போட்டிருக்காங்க சாமி. பெரிய பாதை போகும்போது செருப்பு போட்டு ஏறுறாங்க. அது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் நடக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, அதனால் செருப்பு போட்டுறேன். கேட்டால் நான் வந்து யூடியூப் விளாக் எடுக்க வந்திருக்கேன், அதனால் வந்துடுறேன். அவங்க உண்மையான சாமிகளே கிடையாது. இப்படி நீங்கள் வரும்போது மற்ற சாமிகளுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக விளாக் எடுக்க வாங்க, எல்லாமே பண்ணுங்கள். எப்போ வாங்கன்னா சாமிமார்களே, மற்ற மாதம் வாங்க. சரி, இங்கே விரதம் இருந்து எல்லா பக்தர்களும் நீங்கள் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துரும்போது பக்தர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதுதான் காரணம். நீங்கள் வந்து கரெக்டாக 1 மண்டல விரதம் இருந்து வாங்க. ஆன்லைன் டிக்கெட் கரெக்டான தேதியை நீங்கள் புக் பண்ணி வாங்க. இனி மேபி நான் சொன்ன மாதிரி மாறலாம். நிலக்கல் இப்போ வரை சொல்ல, இன்றைக்கி நாளைக்கு பெரிய பாதை பயணிக்கக்கூடிய பக்தர்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம வந்து எரிமலையிலே ஸ்பாட் புக்கிங் போட்டு வந்துங்க. இப்போ வரைக்கும் எங்கெங்கே ஸ்பாட் புக்கிங் இருக்குன்னா, எரிமலையிலே உங்களுக்கு தெரியும், சத்திரத்தில் தெரியும், அடுத்து சன்னிதானத்தம் சார்ந்து இங்கே பம்பாவில் இருக்கக்கூடிய தூக்கி நிலக்கல்ல வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க தேதி 9, 8ல் இருந்து 13ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு வெறும் 5000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங்கில் அலோவ் பண்ண போகிறாங்க. 10லேருந்து 5 குறைச்சிட்டாங்க. 14ஆம் தேதி வெறும் 1000 விரதம் அலோவ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14 இந்த தேதிகளில் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டே வந்து 70,000 கொடுக்கல. அவங்க ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்கான். 60,000, 50,000, 40,000 இந்த ரேஷியோவில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதிக்கு இன்னொரு என்ன நியூஸ் தெரியுமா? நீங்கள் 15ஆம் தேதியில் காலையில் 6 மணி வரைக்கும் இல்லை 9 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்லாட் புக் பண்ணியிருந்தாலும், காலையில் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்லாட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களை 6 மணிக்கு மேலே பம்பையை ஏற அலோவ் பண்ணுறாங்க. இது மெசேஜே வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க 9 மணி ஸ்லாட் 3 to 9 மணி வரைக்கும் ஸ்லாட் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் பம்பையிலேருந்து மேலே ஏற அனுமதிக்க சொல்லி திருவிதாங்கூர் தேவசம் போட்டு மெசேஜே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. நீங்கள் சபரிமலை சன்னிதானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரப்போகிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 மணி 11 மணி மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க. இது வந்து நான் சும்மா சொல்கிற சாமி, காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறத வச்சு, ஒரு 7-8 வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நிறையா சாமிமார்கள் என்னை பார்த்துருப்பீங்க. நான் எங்கேயோ ஒரு ரூமில் இருந்துட்டுலாம் பேசலை சாமி. நான் 2019 என்ன நடந்துட்டு இருக்குதா டேட்டா வைஸாக இப்போயும் நான் போய் ஒரு செய்தி நான் செய்தியை கலெக்ட் பண்ண போகும்போது எனக்கு பின்னாடி எந்த ஒரு பின்புலமும், நான் சாதாரண ஒரு ஐயப்ப சேவா சங்கம் கிருஷ்ணாபுரம் தர்மயோக சாஸ்திரா ஐயப்ப சேவா சங்கத்தில் சாதாரண ஒரு நபர் போய் ஒரு இடத்துலையும் எப்படி நிலவரம்னு கலெக்ட் பண்ணி அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள், அங்கே உள்ள பெரிய வனத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக யாத்திரை போகணுன்றதுக்காக. அதனால் கேரள அரசாங்கத்து மேலே குறை சொல்லாமல், திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் மேலே குறை சொல்லாமல், காவல்துறை அதிகாரிகள் மேலே குறை சொல்லாமல் நீங்கள் நல்லபடியாக யாத்திரை மேற்கொள்ளுங்க. மேபி ஐயன் உங்கள் மேலே வச்சுக்க ஒரு சோதனை கூட நினச்சிக்கோங்களேன். என்ன காரணம், நிறைய சாமிமார்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? சத்தியமாக யாராலையும் சொல்ல முடியாது சாமிமார்களே. அவ்வளோ பெரிய கூட்டத்துலையும் 1 மணி நேரத்தில் மேலே போய் சாமி பார்த்த சாமி இருக்குது. கூட்டமே இல்லாதப்ப 5 மணி நேரம் காத்து கிடந்த சாமிமார்களும் இருக்காங்க. இது உண்மையிலே ஐயப்பனை உணர்ந்த சாமிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா,
தாய்க்கு தான் பிள்ளை மேலே உள்ள கோவம் தான். அதுக்காக அன்பு இல்லாமலாம் இல்லை. என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா, நாங்கள் எல்லாமே பண்ணியும் நீங்கள் கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல சாமிமார்களே. அதனால் இன்னொன்று சொல்லியிருக்கேன், புல்மேட்டு பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. எல்லாரும் சொல்கிறீங்க, எல்லோரும் சமதள பரப்பை காமிக்கிறீங்க, இறக்கத்தெல்லாம் காமிக்கும்னா உண்மையிலே உங்களுக்கு மலையேற்ற அனுபவம் மற்றும் வந்து நடைபயிற்சி இருந்தால் அதில் வாங்க. மற்றபடி வந்து கேரள வனத்துறையினையோ இல்லை காவல்துறையோ நீங்கள் வந்து தொந்தரவு செய்ய வேணாம். நீங்கள் நடந்து வரும்போது நடக்க முடியாமல் ஆகிட்டுனா அவங்க தான் உங்களை கஷ்டப்பட்டு கீழே கொண்டுட்டு வருவாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நான் திருப்பி சொல்லிடுறேன், 14ஆம் தேதி 1000 பேருக்கு தான் ஸ்பாட் புக்கிங் எவ்வளோ பண்ணுறாங்க. இன்னையிலேருந்து நிலக்கலுக்கு ஸ்பாட் புக்கிங் மூவ் ஆயிடுச்சு, பம்பாவில் கிடையாது. நாளை கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலத்துக்கு ஒரு நாளைக்கு 5000 ஸ்பாட் புக்கிங் அலோவ் பண்ணுறாங்க. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு மத்தியானம் 11 மணிக்கு மேலே கீழேருந்து மேலே ஏற அனுமதி தர மாட்டாங்க, கூட்டத்தை காரணமாக கொண்டு. அதனால் இந்த மகரஜோதி தரிசனத்துக்கு ஐயப்ப பக்தர்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சாருங்க. எங்கெங்கெல்லாம் ஜோதி தரிசனம் தெரியும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கோ பேக்ரவுண்டில் எது பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது சாமி. நான் வந்து ராவா அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட தம்ப்நெயிலே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான செய்தி நல்லாயிருக்கும், பின்னாடி இறைச்சல் வருது அப்படி இருந்து நீங்கள் பார்க்காம இருந்தால் அது நான் பொறுப்பு இல்லை. இந்த வீடியோ பாருங்கள். இதுலேயும் உங்கள் டவுட் தீரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானதாக இருந்தால் அதை நான் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்வேன் சாமி. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.